தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கி கொண்டு எப்படியெல்லாம் தமிழகத்தை வழிநடத்த வேண்டும் என்று பல்வேறு யோசனைகளை வழங்கி இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஐயா அவர்கள் தந்தை பெரியாருடைய சிந்தனைகள் எல்லாம் பரப்பிக்கொண்டு மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி மலர வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று காலையிலே தான் சென்னையிலிருந்து புறப்பட்டு நடுவில் ஒரு நிகழ்ச்சியை முடித்துவிட்டு இங்கே ஓசூர் வந்து இப்போ ஓசூரில் பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு மறுபடியும் இரவே செல்ல வேண்டும் என்று 93 வயதில் சொல்லுகிறார் என்று சொன்னால் பாசிச பாஜக அரசினுடைய அவலங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு அவர் எதிர்க்கிறார் என்று நம்ம உணர வேண்டும். தொடர்ந்து இன்னைக்கு ஒன்றிய அரசு நம்மளை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு அனைவருக்கும் நன்றாக தெரியும். தொடர்ந்து நம்முடைய மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்று 4 ஆண்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது தமிழகத்தில் இந்தி திணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாங்க. கல்விக்கு தர வேண்டிய நிதியை கொடுக்காமல் பண்றாங்க. 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க. இப்படி பல்வேறு நீட் தேர்வை ரத்து செய்ய விடமாட்டேன்றாங்க. தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை உருவாக்குறாங்க. விவசாயிகளுக்கு மீது எத்தனையோ போராட்டங்கள் நடத்தினாலும் பல நூற்றாண்டு தினங்கள் அவங்களுக்கு போராட்டம் நடத்தி பல உயிர்கள் போனாலும் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசு தான் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச பாஜக அரசு. கார்பரேட் கம்பெனிகளுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கின்ற ஒரு ஆட்சி தான் பாரதிய ஜனதா ஆட்சி. அவங்க நம்மளை பார்த்து நம்மளுடைய முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது அவரால் பொறுத்துக்க முடியல. எப்படியாவது தமிழகத்தில் ஏதோ ஒரு கலவரத்தை உண்டாக்கி இந்த திராவிட மாடல் ஆட்சியை கெட்ட பேர் வாங்கி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு பல்வேறு முயற்சிகள் எடுக்கிறாங்க. எந்த முயற்சியும் நம்மளுடைய முதலமைச்சர் இடத்துல செல்லாது என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எல்லா துறையிலும் முதலிடம் தான். நமக்கு நிதி ஒரு பக்கம் வஞ்சிக்குது. மத்திய அரசு திட்டங்கள் ஏராளமான திட்டங்களை நம்மளுடைய முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் திறமையோடு நேற்று கூட என்னிடத்தில் சில பேர் பேசும்போது எப்படி உங்க முதலமைச்சர் இந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்துகிறார் என்று கேட்கிறாங்க. கர்நாடகாவில் பல மாநிலங்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதாக்கு எதிரான ஆட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு அவங்களெல்லாம் ஒரு வழி பண்றதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் எதிர்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சராக இன்னைக்கு இருக்கிறாரு. ஏதோ நம்ம முதலமைச்சர் வந்து சும்மா ஏதோ ஆட்சிக்கு வந்தது போல அப்படி சும்மா ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லியிருந்தா கடந்த காலத்திலே ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நாங்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக கடந்த முறை இருக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க ஆட்சி மாற்றம் வந்துடும். ஆனா முதலமைச்சர் சொன்னாரு அந்த குறுக்கு வழியில வரக்கூடிய முதலமைச்சர் நான் இல்ல, நேர்மையாக மக்களை சந்தித்து தான் நான் முதலமைச்சராக வருவேன் என்று சொல்லி மக்களை சந்தித்து இன்னைக்கு முதலமைச்சராக வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 505 வாக்குறுதிகள் கொடுத்தோம். அந்த 505 வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட 95% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இந்தியாவிலே நம்பர் 1 முதலமைச்சர் யாருன்னு சொன்னா அது தளபதி மு.க. ஸ்டாலின் தான் என்று சொல்ற அளவுக்கு இன்னைக்கு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டங்கள் சர்வசாதாரணமான திட்டங்கள் இல்லை. பெண்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த திட்டங்கள், விவசாயிகள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த திட்டங்கள், தொழிலாளர்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த திட்டங்கள், ஏழை எளியோர்கள் முன்னேற்றத்துக்காக கொண்டு வந்த திட்டங்கள், அப்படிப்பட்ட திட்டங்கள் கொண்டு வந்த காரணத்தினால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலே நம்பர் 1 மாநிலமாக இருக்கு. அதுதான் அவங்களுக்கு பிடிக்கல. இப்போ நாம கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் நம்மளை வந்து கேலி பண்ணாங்க. பெண்களுக்கு வந்து நகர பேருந்துல இலவச பயணம் சொல்லிட்டாங்க, முடியுமா, இது சாத்தியமானாங்க. மகளிர் உரிமை தொகை அறிவிக்கும் போது சொன்னாங்க உங்களை ஏமாத்துறாங்க, ஓட்டுக்காக சொல்றாங்க, நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இப்போ நாங்க எல்லாம் கொடுத்து அது சாதனை பண்ண பிறகு என்ன சொல்றாங்க, இந்த மாநிலத்துல என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோமோ அதே திட்டங்கள் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களை தேர்தலில் சொல்லி அவங்க இன்னும் வெற்றி பெற்று இன்னைக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி பல்வேறு வகையில நம்மளே வஞ்சிக்கிறாங்க. எப்படியாவது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்னைக்கு செயல்படுறாங்க. 100% சொல்றோம், ஒரு காலத்துக்கும் உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. 2026 மீண்டும் நம்மளுடைய திராவிட மாடல் ஆட்சி தான் மலரும் 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 என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய ஐயா அவர்களுக்கு
ஓசூர் பகுதியில் மட்டுமில்ல, கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.